திமுகவினுடைய பவள விழா நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில அடுத்த 2026 தேர்தல் இலக்காக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேம், இந்த தருணம் எப்படி இருக்கு? பவள விழா அதோடு சேர்ந்து 75 ஆண்டுகள் நிறைவு பெற்று திமுக தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு. எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு? மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்களுடைய தலைவர் சொன்ன மாதிரி 25வது ஆண்டுலயும் சரி, 50வது ஆண்டு சரி, இப்ப 75வது ஆண்டு சரி, மூணுலயுமே வந்து திமுக ஆட்சியில இருக்கு. இன்னும் வரும் 100 ஆண்டுகள்லயும் திமுக வந்து தேவை இருக்கு அப்படின்ற மாதிரி எழுச்சிமிகு ஒரு உரையை பாற்றிருக்காரு. இளைஞர்கள் பெண்களுடைய வருகை எப்படி இருக்குன்னு நீங்களே பாக்குறீங்க. தமிழ்நாட்டில் திராவிட மாடல் சிறப்பா இயங்கிட்டு இருக்குன்னு இது ஒரு முன்னுதாரணம். தொடர்ச்சியாக மத்திய அரசிடம் இன்னும் போதிய அந்த ஒத்துழைப்பு கிடைக்காதனால நிறைய திட்டங்கள் நிறைவேற்ற முடியல, இல்லாட்டி நம்ம தமிழ்நாட்டில் முதன்மையா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தார். அது எப்படி பாக்குறீங்க? நம்ம முதல்வர் வந்து தாயுமானவர். வீட்டுல எப்படி அம்மா வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு வீட்டை நடத்துவாங்களோ, நம்ம முதல்வர் நம்ம கையில இருக்கிற விஷயத்தை வச்சு தமிழ்நாடு இவ்வளவு சிறப்பா நடத்திட்டு இருக்காரு அப்படின்றத வந்து இன்னைக்கு உலகமே போற்றி பாராட்டிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நிலுவையில் இருக்க தொகையை வந்து ஒன்றிய அரசு கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான தமிழ்நாட்டை வந்து கொடுக்க முடியும் அப்படின்றத முதல்வர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு மக்களை நாமளும் அதை தான் எதிர்பார்க்கிறோம். 2026 இலக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கு கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப அதே நேரத்தில் ரொம்ப நம்ம அதை சாதாரணமாகவும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது என்ன காரணமா இருக்கும்? குறிப்பா இந்த தேர்தல் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தேர்தலா பாக்குறீங்க? ஒரு நல்ல தலைவர், போர் வீரர் அப்படின்றத வந்து எந்த வகையிலயும் எந்த விஷயத்தையும் சாதாரணமா பார்க்க மாட்டாரு. சோ தலைவர் வந்து திராவிட மாடல் ஆட்சி வந்து கொடுத்து பெண்களும் குழந்தைகளும் இன்னைக்கு எந்த அளவு சந்தோஷமா தமிழ்நாட்டில் இருக்காங்கன்றத பார்த்தும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சாதாரணமா எடுத்துக்க கூடாது அப்படின்றத தலைமை மாண்போடு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா 2026 திமுக ஆட்சி தான் வரப்போகுது. ஆனா இன்னும் சிறப்பா நம்ம செயலாற்றணும், இன்னும் மக்கள் கிட்ட நிறைய கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது தான் தலைவர் இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்க கட்டளை. சோ கண்டிப்பா நாங்க இதை ஃபாலோ பண்ணுவோம். நடிகர் விஜய் போன்றவெல்லாம் ஒரு போட்டியா பாக்குறீங்களா, இல்லாட்டி சாதாரணமா கடந்து போறீங்களா? ஹெல்த்தியான காம்படிஷன் தமிழ்நாட்டில் இருக்கிறது நம்ம வரவேற்கிறோமே. டெமோக்ராட்டிக் இந்தியான்னு பேரளவில் இருக்கு. ஆனா டெமோக்ராட்டிக் தமிழ்நாடுன்றது என்னைக்குமே வந்து நம்ம காட்சி பொருளா மாத்திட்டு இருக்கோம். எல்லாருமே நம்ம ஹெல்த்தியான காம்படிஷன் தான் பார்க்கணும். யாரும் வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. வர்றவங்களும் நம்ம நல்லபடியா வச்சுட்டு இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் தமிழ்நாட்டில் இருக்கு. அதாவது விஜய் வரதுனால ஒரு சவால் இருக்கு திமுகக்குன்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க. நிறைய யங்ஸ்டர் ஓட் போயிடுன்னு சொல்லி ஒரு யங்ஸ்டர் எப்படி பாக்குறீங்க? மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொன்ன உடனே இங்க இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு தூரம் ஆரவாரம் பண்ணாங்கன்றத பாத்துட்டு இருக்கோம். நம்ம கிட்டயும் இங்க இளம் தலைவர் இருக்கிறார். அவரை நோக்கி இங்க நிறைய இளைஞர்கள், இளம் பெண்கள் வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே நம்ம வந்து நல்ல ஹெல்த்தியான காம்படிஷனா பார்க்கவே தவிர்த்து அவங்க வரதுனால நம்ம த்ரெட் அப்படின்னு பார்க்கவே இல்லை. 2026 கண்டிப்பா திமுக தான். விஜய் வந்து அண்ணாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும்போது இருமொழி கொள்கையை வந்து ஆதரிச்சு தன்னுடைய ட்விட்டர்ல போட்டிருந்தாரு. இன்னைக்கு பெரியாருடைய நினைவிடத்திற்கு நேரடியாக சென்று பெரியார் திடல்ல மரியாதை செலுத்தினாரு. இது ரெண்டுத்தையும் எப்படி பாக்குறீங்க? திமுக போன்ற ஒரு கொள்கையை விஜயும் பின்பற்ற போறாருன்னு பாக்குறீங்களா? அது தமிழ்நாட்டிற்கு தேவையா பாக்குறீங்களா? நல்லதை யார் ஃபாலோ பண்ணாலும் உங்களை பாராட்டலாம். திமுகவோட கொள்கையை மற்றவங்களும் பார்த்து காப்பி அடிக்கிறாங்க, இல்ல அதை வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இட்ஸ் ஹாப்பி டு டேக் இட் தான். ஓகே, இப்போ நமக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது பொதுவாகவே திராவிட அரசியல்ல தான் இருக்கு அப்படின்னும் போது புதிதா ஒருத்தருக்கான வாய்ப்பை மக்கள் கொடுத்துருவாங்கன்னு பாக்கலாமா, இல்லாட்டி திராவிடம் அது ஒரிஜினலா வரக்கூடிய பார்ட்டிக்கு தான் அந்த வாய்ப்புன்னு பாக்குறீங்களா? ஃப்ரீபீஸ் மட்டுமே இருந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து கை காட்டிட்டு இடத்த பார்த்து இன்னைக்கு நம்மள இன்ஸ்பிரேஷனா எடுத்து மகளிர் பேருந்து உரிமை தொகை ஆகட்டும், இல்ல உரிமை தொகை திட்டமா இருக்கட்டும், பல திட்டங்கள் நம்மள பார்த்து மற்ற ஸ்டேட்ஸ் வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கான ஆட்சி, அடுத்த 26க்கான ஆட்சி நம்ம தலைவர் பார்க்காம அடுத்த 100 ஆண்டுகள்ல பெண்களும் குழந்தைகளும் எப்படி முன்னேறி தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபோர்திங் பண்ணக்கூடிய ஒரு விஷனரி லீடரா தான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். சோ காம்படிஷன் அப்படின்னு பார்க்காம நம்ம மக்களுக்கு, நம்ம கம்யூனிட்டிக்கு, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண நல்லது அப்படின்னு ஒரு தலைவர் இருக்காரு. அவர் ஆட்சி நல்லது நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம அப்படியே பார்க்கலாமே. ஏன் காம்படிஷன்? அவங்க வந்து இவங்க காப்பி அடிச்சுவாங்கன்னு பயம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நல்ல தலைவர் இருக்கு, நல்ல தலைமை இருக்கு. 26லும் வந்து திமுக தான் வரப்போகுது. அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கும் திமுக இருக்கும். திமுக இன்னும் சிறப்பாக செயல்படும் தலைவரே சொல்லியிருக்காரு. தொடர்ச்சியா இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு துரைமுருகன் உட்பட அவங்க தொடர்ச்சியா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. திமுகல அதுக்கான ஸ்பேஸ் கொஞ்சம் ஃப்ரீயா கிடைக்குதுன்னு பாக்குறீங்களா முன்பை விட இப்பொழுது? எங்களுடைய அமைச்சர் பெருமக்களே அதுக்கு வந்து சிறந்த உதாரணம். எங்களுடைய தொழில்துறை அமைச்சர் TRB ராஜாவாகட்டும், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகட்டும், இல்ல எல்லாத்துக்குமே வந்து உற்சாகம் கொடுக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், எல்லாமே இளம் அமைச்சர்கள் தான். அமைச்சர் பெருமக்களே இப்ப இளம் தலைமுறையினர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா புது ரத்தம் வந்து திமுகக்குள்ள பாஞ்சிட்டு தான் இருக்கு. அதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். நன்றி. தொடர்ச்சியாக பல விழா நிகழ்ச்சி தற்போது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த 2026 தேர்தலை திமுக இலக்கோடு தற்போது தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது. ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.